ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சப்பாத்தி, நான், பராத்தா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சைட் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறாங்க. பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இனிமேல் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செய்யணுன்னா ஹோட்டலுக்கெலாம் போகவே வேணாம். இந்த வீடியோ பார்த்து செஞ்சு காமிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பாராட்டுகளை அள்ளுங்க. சரி, வாங்க செய்யலாம். முதல்ல பேன் வச்சுக்கலாங்க. பேனில் பட்டர் விட்டுக்கலாங்க. இதில் எந்த இடத்துலையுமே நம்ம ஆயில் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் பட்டர் யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறோம். பட்டர் போட்டு அதில் சோம்பு, சீரகம், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்த பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு இஞ்சி கம்மியாக தாங்க சேர்க்கணும். சும்மா ஒரு பேருக்கு சேர்த்துக்குங்க. அதனுடைய வாசனை வந்து இங்கே டாமினேட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூட வெங்காயம், தக்காளி சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதை நம்ம நல்லா சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு செய்யுங்க. முந்திரி பருப்பு எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு குழைய வதக்கி எடுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே பேனை வச்சுக்கோங்க. மறுபடியும் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு செய்கிறப்ப அச்சல் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகி உருகுனதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. விழுது சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிக்கிறப்ப நல்லா கொதிக்கட்ட ஆரம்பிக்கும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பன்னீரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதை சாஃப்ட் ஆக்கிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பன்னீரை கொதிச்சிக்கிட்டு இருக்க அந்த கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் சிம்மிலேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் போதுமானதாக இருக்குங்க. பன்னீர் வந்து போட்டு ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சிங்க. கடைசியாக மறுபடியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டிலையே செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. பாய்.